ஆட்சியில மதுரை மாவட்டத்தில் அதிகமான பகுதியில் கனிம கொள்ளை அதிகம் நடந்திருக்கு. அது சம்பந்தமாக விசாரணை இது நடத்தப்படும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்தில் பார்த்துருப்பீங்க 11 குவாரி மூடப்பட்டிருக்கு. இன்னும் மேலும் பல இடத்துல வந்து அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் அனைத்து மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யார் யார் விதிமுறைகளை மீறி இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இடத்துல தயவுதாட்சினே இருக்காது. வர காலங்கள்லேயும் அப்படி தான் இருக்கும். எந்த விதத்திலும் வந்து இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் யாரையும் தமிழக முதல்வர் மன்னிக்க மாட்டார். யாரும் வந்து விதிமுறைகளை மீறி இருந்தால் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். இல்லை, கடந்த ஒரு வாரத்தில் பார்த்துமே படிப்படியாக எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த இஷ்யூனால இருக்கோ அதுலேருந்து குறைஞ்சி விட்டது. நேற்றும் தினமும் நாங்கள் அசஸ்மெண்ட் காலையில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கங்கே சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கிறத தவிர்த்து பெரிய அளவான மின்வெட்டுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டது. நம்மக்கிட்ட வந்து மின் தட்டுப்பாடு இல்லை. அங்கங்கே அதோடைய டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ப்ராப்ளம் தான். நிறைய இடத்துல வந்து தவறான வழியில் ஹை வோல்டேஜ் போனதுலேயும் இருக்குது. அதை அனைத்தும் சீர் செய்யப்பட்டு விட்டது. வரும் காலங்களில் இதை இப்போ சீர் செஞ்சுட்டு இனி புதிய அளவில் பழைய லெகசி பழைய இது இருக்குது லெகசி மெஷின்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் மாற்றும் பணிகளையும் நம்ம கையாண்டுட்டு வரோம். ஸோ இதுக்கு நிறைய நிதி ஆதாரங்கள் தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நிறைய இடத்துல வந்து புது டிரான்ஸ்ஃபார்மர் ஆகணும், புது சப்ஸ்டேஷன் உருவாக்கணும், நிறைய இடத்துல வோல்டேஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கான. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைந்தபட்சம் இன்னும் 6 புதிய சப்ஸ்டேஷன் தேவை. அப்போ தான் இப்போ இருக்கிற மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும். 6 புது சப்ஸ்டேஷன் இருந்தால்தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற தேவைகளை வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்படி 250 அளவுக்கான சப்ஸ்டேஷன்கள் உடனடியாக தேவையே இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் உடனடியாக தேவை, ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். வர லோடுக்கும் இந்த லோடுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற லோடுக்கும் சரியாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு வருது. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் நிறைய திட்டங்கள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அனைத்தையும் துவங்கி விட்டோம். பெரிய அளவிலான சீரமைப்பு எல்லா துறையிலும் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் முதல்வர் வந்து தினமும் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து தினமும் அனைத்து துறையிலும் எங்கெங்கெல்லாம் சீர் செய்ய முடியுமோ சீரமைச்சிட்டு வராங்க. ஏன்னா பெரிய அளவில் கடந்த 20-30 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த மொத்த சிஸ்டமையும் சீரமைக்கும் பணிகளை முதல்வர் மேற்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் சீரமைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா 20 வருடத்தில் 2.5 லட்சம் கோடி கடன் மின்சாரத்துறைக்கு மட்டும். அப்போ எந்த மெயின்டெனன்ஸும் சரியாக பண்ணலை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 4200 மெகாவாட் நமக்கு வந்து தெர்மலில் உற்பத்தி இருக்கணும்னா அதில் 60% தான் உற்பத்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கான முழு அளவில் முதல்வர் எங்களை அனைவரையும் முடக்கி விட்டுறார். கண்டிப்பாக அனைத்தும் சீராகுன்ற நம்பிக்கையோட. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.